ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எதிர்நீச்சல் சீரியல்ல எப்போ ஒரே பேச்சா இருக்கிறது நம்ம புது ஈஸ்வரி மேடம் தான். யாருடா இந்த புது ஈஸ்வரி? இவங்கள எங்கேயோ பாத்திருக்கமேன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க வேற யாரும் இல்ல, பொம்மலாட்டம் சீரியல்ல பாரதியா நம்ம மனச கொள்ளையடிச்ச அதே ஸ்ரீஜா தான். இன்னைக்கு அவங்கள பத்தின ஒரு குட்டி பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீஜா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 5th டிசம்பர் 1984. இப்போ நம்ம சென்னையில தான் செட்டில் ஆகியிருக்காங்க. 5 அடி 4 இன்ச் உயரம், பக்கத்து வீட்டு பெண் மாதிரியான ஒரு லுக், இதுதான் இவங்களோட பிளஸ். தமிழ் சின்னத்திரையில இவங்க ரொம்ப ஃபேமஸான முகம்தான். ஆக்சுவலா இவங்க சினிமாவில தான் என்ட்ரி கொடுத்தாங்க. கொஞ்சி பேசலாம்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? அதுல தான் அறிமுகமானாங்க. ஆனா இவங்களுக்கு பெரிய ரீச் கொடுத்தது என்னவோ சின்ன திரைதான், முக்கியமா பொம்மலாட்டம் சீரியல். பாரதி சந்தோஷ் ஜோடிய யாராலையும் மறக்க முடியாது. 4 வருஷம் அந்த சீரியல்ல பட்டைய கலப்புனாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பரிசுல அன்பரசியா, விதி சீரியல்ல நிலாவான்னு நிறைய ஹிட் கொடுத்திருக்காங்க. இப்போ 2026 மார்ச் மாசத்துல இருந்து நம்ம கனிகா மேடம்க்கு பதிலா எதிர்நீச்சல் ஈஸ்வரியா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுவும் எப்படி? ஜீவானந்தத்தோட பழைய காதலியா வந்து கதையவே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீஜா கொஞ்சம் பிரைவேட்டான பர்சன் தான். ஃபேமிலி விஷயங்களை ரொம்ப வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு தீவிரமான ஹிந்து மத நம்பிக்கையாளர். ஷூட்டிங் இல்லாத டைம்ல ஜாலியா ஷாப்பிங் போறதும் புது புது இடங்களுக்கு டிராவல் பண்றதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். இவங்களோட ஆக்டிங்ல இருக்கிற அந்த எமோஷனல் டச் தான் இவங்களுக்கு இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கியிருக்கு. சோ, புது ஈஸ்வரிய உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கனிகா மேடம்க்கு ஸ்ரீஜா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் தானா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பாய்.